மழலைகளே, ஆட்டம் போடும் மருந்துகளே, நல்ல கதைகளை பார்த்து ரசிக்கணுமா? உங்க திறமையை உலகம் அறியணுமா? இளம் புலிவர்களை தெரியணுமா? இது கண்ணான கண்மணிகளே, கண்மணிகளே, இது கண்ணான கண்மணிகளே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சம்மர் டைம் சாம் ஜெனிலியா சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணீங்களா? அதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த தவிர்க்க முடியாத வெப்பத்துல இருந்து நம்மளை பாதுகாப்பா வச்சுக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அப்புறம் என்ன, இந்த ஜெனிலியாவை இன்னும் காணோம். Hey Tom, how are you? ஐம் ஃபைன் ஜெனிலியா. ஆமா, நீ எங்க இருக்க? நான் இங்கே தான் இருக்கேன். அப்படியா? ஆனா எனக்கு தெரியலையே. நான் இங்கே தான் இருக்கேன் டாம், நல்லா பாரு. ஒருவேளை உண்மையாவே இங்கதான் இருக்காளா? நமக்கு தான் சரியா கண்ணுக்கு தெரியலையோ? டாம் டாம், இப்போ சொன்னி இதான் 100% கரெக்ட். அப்படின்னா நீ இங்கதான் இருக்க? ஆமா டாம். எனக்கு தெரியல, அப்படித்தானே? ஆமா டாம். அப்ப சரி, இப்ப குட்டி ஸ்டோரியை பார்த்துட்டு வந்து அப்புறம் இதை நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? ஓகே, அப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வாரத்துக்கான குட்டி ஸ்டோரி பார்க்கலாம். அற்புதம் செய்பவரே, அதிசயம் செய்பவரே, எங்கள் இயேசுவே. இது கண்ணின் மணிகளை வாங்க, இயேசு கதையை கேளுங்க. இது கண்ணின் மணிகளை வாங்க, இயேசு கதையை கேளுங்க. ஒரு நாள் இயேசுவும் அவரோட சீடர்களும் படகுல ஏறி அந்த பக்கம் இருக்கிற கரைக்கு போனாங்க. படகுல ஏறினதும் இயேசு படகோட பின்பக்கத்துல படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. கடல்ல படகு போயிட்டு இருந்தப்போ திடீர்னு பெரிய புயல் வந்துச்சு. பெரிய பெரிய அலைகள் எல்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு. சீடர்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நேரம் போக போக புயல் ரொம்ப அதிகமா வீச ஆரம்பிச்சது. அலைகள் ரொம்ப பெருசா வந்ததுனால படகுக்குள்ள தண்ணி வர ஆரம்பிச்சது. சீடர்களுக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு. படகுக்கு பின்னாடி தூங்கிட்டு இருந்த இயேசு கிட்ட போய் அவரை எழுப்புனாங்க. ஆண்டவரே காப்பாத்துங்க, நாங்க சாக போறோம் அப்படின்னு சொன்னாங்க. இயேசு எழுந்து, நம்பிக்கை இல்லாதவங்களே, ஏன் இப்படி பயப்படுறீங்க அப்படின்னு சீடர்கள் கிட்ட சத்தம் போட்டுட்டு காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டாரு. உடனே அங்க புயல் அடங்கி அமைதி வந்துச்சு. ஒரு சூப்பரான ஸ்டோரி பார்த்தாச்சுல்ல? அப்புறம் என்ன டாம்? அப்புறம் என்ன ஜெனிலியா? நம்ம ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றோம். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் ஜெனிலியா. ஆமா, நீ எப்படி இருக்க? டாம் டாம் டாம், உனக்கு இப்போ என்ன ஆச்சு? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. உனக்கு என்ன குழப்பம்? இங்க வேற யாராச்சும் வருவாங்கன்னு எதிர்பார்த்தியா என்ன? அதெல்லாம் இல்ல ஜெனிலியா. அப்போ உனக்கு என்ன ஆச்சு டாம்? ஆரம்பத்துல இல்லையே, இப்ப எப்படி? அதுதான் இவ்வளவு நேரம் நீ யோசிச்சுட்டு இருக்கியா? அது எப்படி ஆரம்பத்துல இல்ல, ஒரே குழப்பமா இருக்கே. ஐயோ டாம், நீ ஏதாச்சும் யோசிச்சுட்டு ஒரு முடிவுக்கு வா. அதுக்குள்ளேயும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வாரத்துக்கான வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பார்க்கலாம். கடவுள் தந்த திறமைகளை இப்போ காட்ட போறோம் நாங்க. மகிழ்ந்திடலாம் வாங்க, இது வாட்ஸ்அப் பண்ணுகள், இது வாட்ஸ்அப் பண்ணுகள். திரு பாடல்கள் 24 1 முதல் 10. மண்ணுலகும் அது நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நிலவுலகும் அது வாழ்வனும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார். ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவர் அவரே. ஆண்டவர் அது மலையில் ஏற தகுதி உள்ளவர் யார்? அவரை திருத்தலத்தில் இருக்கக்கூடியவர் யார்? அரைப்படாத கைகளும் மாசற்ற மனம் உடையவர். பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர். வஞ்சக நெஞ்சோடு ஆணையிட்டு கூறாதவர். இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார். தம் மீட்பெறாம் கடவுளிடமிருந்து நேர்மையான தீர்ப்பு பெறுவார்.
அவரை நாடோரின் தலைவரென இவர்களே. யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. வாயில்களே, உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள். தொன்மை மிகு கதவுகளை உயர்ந்திடுங்கள். மாட்சி மிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். மாட்சி மிகு மன்னர் இவர் யாரோ? வலிமையும் மாற்றம் கொண்ட ஆண்டவர் இவர். போரில் வல்லவரான ஆண்டவர். வாயில்களே, உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள். தொன்மை மிகு கதவுகளை உயர்ந்து நிலுங்கள். மாட்சி மிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். மாட்சி மிகு மன்னர் இவர் யாரோ? படைகளின் ஆண்டவர் இவர். இவரே மாட்சி மிகு மன்னர். உலகமெல்லாம் எனக்கு ஆதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்கு ஆதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. உலகமெல்லாம் எனக்கு ஆதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்கு ஆதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. அழியும் செல்வம் சேர்ப்பதா, அழிய ஆன்மாவை காப்பதா? அழியும் செல்வம் சேர்ப்பதா, அழிய ஆன்மாவை காப்பதா? இந்த கேள்விக்கு பதிலாய் வாழ்ந்தவர் யார்? அவரை புனித சவேரியார். உலகமெல்லாம் எனக்கு ஆதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்கு ஆதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. பொன்னும் பொருளும் தேடுகிறோம், பட்டம் பதவி நாடுகிறோம். பொன்னும் பொருளும் தேடுகிறோம், பட்டம் பதவி நாடுகிறோம். எதுவும் நிறைவு தருவதில்லை, எதிலும் மகிழ்ச்சி நிலைப்பதில்லை. முடிவில்லாதது ஒன்றேதான், அழிவில்லாத ஆன்மாதான். முடிவில்லாதது ஒன்றேதான், அழிவில்லாத ஆன்மாதான். உலகமெல்லாம் எனக்கு ஆதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்கு ஆதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. உன்னை அணிந்திடுமா மணி முடி மாமை நீ. உன்னை அணிந்திடுமா மணி முடி மாமை நீ. வாழ்க்கையின் பேயசி வைவிய மாதசி. வாழ்க்கையின் பேயசி வைவிய மாதசி. காயம் சேர்ந்தேயும் தைரியும் நீயே, காயமும் காத்தல்வாய். உன்னை அணிந்திடுமா மணிமுடி மாமை நீ. அகாயவே அம்மாவும் கருணையாயே. அகாயவே அம்மாவும் கருணையாயே. பொய்யாத கூயின் தொயைகள் நீங்கி வய உன் மகனிடம் கேள். உன்னை அணிந்திடுமா மணிமுடி மாமை நீ. அகாய போல் முயங்கி ஐயம் தோன்றுதன்றோ. அகாய போல் முயங்கி ஐயம் தோன்றுதன்றோ. எயோரும் மீம்பிடும் அயலோர் அமைதி தொயாமை அழைத்திடுவாய். உன்னை அணிந்திடுமா மணிமுடி மாமை நீ. இழுத்து பார்த்தாரு, வலையை இழுத்து பார்த்தாரு, மீன் கிடைக்க
கண்கள் திறவாயோ கண்டு கலக்கும் ஏழை மகளின் கால்கள் தருவாயோ கருணை மலையே மேரி மாதா கண்கள் திறவாயோ கங்கு கலங்கும் ஏழை மகளின் கால்கள் தருவாயோ கருணை மலையே மேரி மாதா கண்கள் திறவாயோ கன்னி மாதா தேவ சபையில் கதவில் திறவாயோ கனிந்து உருகும் வெளுகு விலகின் ஒளியும் வளரதோ கருணை மலையே மேரி மாதா கண்கள் திறவாயோ கண்டு கலங்கும் ஏழை மகளின் கால்கள் தருவாயோ பிதாசுதன் பஸ்தாம்பிராலே ஆமென். அர்ச்சிஷ்ட நிலுவை அடையாளத்தினாலே சத்து கடவுளை உங்களை ரட்சித்தல் சாரவேஸ்வரா பிதாசுதன் பஸ்த ஆவின் பெயராலே ஆமென். இயேசு மரிசு சத்தனை மரியே வாழ்க. ஆவே மரியா. ஆனவர்க்கும் திருப்பாடல்கள் 91 அதிகாரம். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கி இருப்பவர். ஆண்டவரை நோக்கி, நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பர். ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணினின்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோய் நின்றும் தப்புவிப்பார். அவர்தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர்தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர்.
அவரது உண்மையை கேடயமும் கவசவுமாகும். இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். இருளில் உலவும் கொள்ளை நோக்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். பக்கம் 1000 பேர் வீழ்ந்தாலும் வலப்புறம் 10,000 பேர் தாக்கினாலும் எதுவுமே அணுகாது. பொல்லாருக்கு கிடைக்கும் தண்டனையை நீரே பார்ப்பீர். கண்ணாலேயே நீர் காண்பீர். ஆண்டவரை புகலிடமாய் கொண்டீர். உன்னதரை உறைவிடமாக்கி கொண்டீர். ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது. வாதைவும் கூடாரத்தை நெருங்காது. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வார். சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர். இளஞ்சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீதும் நீர் மிதித்து செல்வீர். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களுக்கு நீடி ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன். என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். ஆமேன். அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துக்களமிருந்து எங்கள் ரட்சித்தருளும். எங்கள் சர்வேசுரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியார் பெயராலே ஆமென். Our Father, heart in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. Give us daily bread, forgive us our trespasses, as we forgive those who trespass against us. Lead us not into temptation, and deliver us from evil. Amen. അമ്മേ എൻ്റെ അമ്മേ എൻ്റെ ഈശോയുടെ അമ്മേ, അമ്മേ എൻ്റെ അമ്മേ എനിക്ക് ഈശോ തന്നൊരമ്മേ. അമ്മേ എൻ്റെ അമ്മേ എൻ്റെ ഈശോയുടെ അമ്മേ, അമ്മേ എൻ്റെ അമ്മേ എനിക്ക് ഈശോ തന്നൊരമ്മേ. ആവേ മരിയ കന്യാമാതാവേ, ആവേ മരിയ കന്യാമാതാവേ. അമ്മേ എൻ്റെ അമ്മേ എൻ്റെ ഈശോയുടെ അമ്മേ, അമ്മേ എൻ്റെ അമ്മേ എനിക്ക് ഈശോ തന്നൊരമ്മേ. തലമുറകൾ തോറും പാടും ഭാഗ്യവതിയമ്മ, ജപമണിമാലകളിൽ ഉയരും നന്മ നിറഞ്ഞവളമ്മ. തലമുറകൾ തോറും പാടും ഭാഗ്യവതിയമ്മ, ജപമണിമാലകളിൽ ഉയരും നന്മ നിറഞ്ഞവളമ്മ. പറുദീസായായി അമ്മ ദൈവത്തിൽ പാർക്കാൻ, കന്യാശ്രമമായി അമ്മ ഈശോക്ക് തിരുവരടാം. പറുദീസായായി അമ്മ ദൈവത്തിൽ പാർക്കാൻ, കന്യാശ്രമമായി അമ്മ ഈശോക്ക് തിരുവരടാൻ. അമ്മേ എൻ്റെ അമ്മേ എൻ്റെ ഈശോയുടെ അമ്മേ, അമ്മേ എൻ്റെ അമ്മേ എനിക്ക് ഈശോ തന്നൊരമ്മേ. God is my shepherd, nothing shall I want. He makes me lie down in green pastures. He leads me beside in still water. He restores my soul. He leads in the path of righteousness for His name's sake. Even though I walk through the darkness of valley of shadow of death, I fear no evil, for you are with me. Your rod and your staff comfort me. Prepare a table before me, my presence of my enemies. you anoint You anoint my head with oil, my cup overflows. Surely goodness and mercy shall follow me all the days of my life. I dwell in the house of the Lord my all life long. Amen. Thank you. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாஸ் பண்ணிட்டாங்கல்ல. ஆமா ஜெனிலியா, சூப்பரா பண்ணாங்க. டாம், நான் வந்தாலே என்னை வந்து கிண்டல் பண்ணிட்டு இல்லைன்னா மாஸ் பண்ண ஏதாச்சும் சொல்லிட்டே இருப்பேன். இந்த வாரம் ஏன் ரொம்ப அமைதியா இருக்க? அது ஒண்ணும் இல்ல ஜெனிலியா, விடு.
நீ ஏன் இப்படி இருக்கன்னு எனக்கு ரீசன் நல்லா தெரியும். என்ன சொல்லு பாப்போம். நான் ஃபர்ஸ்ட் இல்லை, நான் இப்போ மட்டும் எப்படி வந்தேன் அதானே? ஆமா ஜெனிலியா. நீ என்கிட்ட எப்பயோ கேட்டிருந்தா உன்கிட்ட நான் எப்பயோ சொல்லிட்டு இந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் இருந்திருக்கோம் நம்ம கூட. அதை இப்போ சொல்லு ஜெனிலியா. சொல்கிறேன். நீ மட்டும்தான் வந்து எடிட்டர் அண்ணா கூட ஐஸ் வச்சு நல்லா வந்து மாஸ் பண்ணி இன்ஷோ பண்ணுவியா, அதனால நீ இன்னைக்கு அந்த அண்ணாக்கு ஐஸ் பாரையே தூக்கி வச்சுட்ட அப்படிதானே? நான் வரணும்னு தெரியக்கூடாதா? சரி, இப்போ நம்ம கிளம்பலாமா? என்ன டாம், நான் வந்தோடனே கிளம்பலாமான்னு கேட்குற? எனக்கு கொஞ்சம் வேலையா இருக்கு அப்படிதானே? ஆமா ஜெனிலியா. நான் வந்து நல்லா இன்ட்ரோ பண்ணி மாஸ் வந்தா உனக்கு பிடிக்காதே. சரி வா கிளம்பலாம். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் டாம் மாதிரி கன்ஃபியூஸ் ஆகாமல் நீங்கள் உங்கள் டேலண்ட் வீடியோஸை எங்களுக்கு மறக்காமல் அனுப்புங்க. அதே போல் ஜெனிலியா மாதிரி நீங்களும் கன்ஃபியூஸ் ஆகாமல் 8637661914 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட சூப்பரான டேலண்ட் வீடியோஸை எங்களுக்கு அனுப்பி வைங்க. ஃப்ரெண்ட்ஸ், அவங்க உங்களை நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுறோம். டாடா, பாய் பாய். இயேசுக்கே புகழ். இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க.